வணக்கம். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் அணியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் ஏபிடிஎம் மகாலிங்கம். தமிழகத்திலே 40,000க்கு மேற்பட்ட கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் தங்களுடைய சொந்த நிலத்திலே பண்ணையை அமைத்து சொந்த பண்ணையில் கூலி ஆட்களாக வேலை செய்கிற ஒரு நிலைமை தமிழகத்திலே இருக்கிறது. கறிக்கோழி பண்ணை நிறுவனங்களுக்கும் விவசாயிகளுக்கும் இடையிலே ஒப்பந்த அடிப்படையிலே கோழி வளர்ப்பு நடைபெறுகிறது. அவ்வாறு வளர்த்தி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் நேற்று ஒரு செய்தியானது ஐபி கம்பெனியானது தமிழகத்திலே கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான கோழி பண்ணைகளை குஞ்சுகளை கொடுத்து ஒப்பந்த அடிப்படையிலே வளர்த்தி வருகிறது. எஃப்சிஆர் என்கின்ற ஒரு நடைமுறை தமிழகத்திலே மோசமான ஒரு நடைமுறை இருக்கிறது என்பது நாம் தொடர்ந்து சுட்டிக்காட்டி அந்த நடைமுறையை நீக்க வேண்டும் என்று நாம் கோரி வருகிறோம். தற்போது அந்த நிறுவனமானது சிஎஃப்சிஆர் என்கின்ற ஒரு எஃப்சிஆர் நடைமுறை புதிதாக புகுத்துகிறது விவசாயிகளிடத்திலே. அப்படி கொண்டு வருகிற பொழுது விவசாயிகளுக்கு ஒரு பர்சன்டேஜ் என்று ஒரு கணக்கிடப்பட்டு வைத்திருக்கிறது. 5% கீழே இருந்ததுன்னா நார்மலான ரேட், 5% கூட்ட கீழே இன்னும் கொஞ்சம் கீழே இருந்து கம்மியாக மார்டாலிட்டி வந்ததுன்னா நிறுவனத்துக்கு கூடுதலான லாபம் ஈட்டி கொடுக்கின்ற விவசாயிகளுக்கு கூடுதலான தொகை கொடுக்கிறது. இல்லை என்று சொன்னால் ₹6.50 விட்டு கீழே இறக்கி விடுகிறார்கள். 5% கீழே வருகிற பொழுது 6% வருகிற பொழுது ₹6.50 இருந்து கீழே இறங்கி விடுகிறது. 0.78 ஆகிவிட்டால் நாம நிறுவனத்துக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. மிகவும் மோசமான ஒரு நடைமுறையை ஐபி பிராய்லர் நிறுவனமானது தமிழகத்திலே இந்த நிலைமையை இன்னைக்கு செய்து வருகிறது. அத்தனை நிறுவனங்கள் இருந்தாலும் தன்னிச்சையாக இந்த நிறுவனம் இயங்கி தனிப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தை புதிதாக உருவாக்குகின்ற பொழுது கூடுதலாக விவசாயிகளிடத்திலே ஒப்பந்தம் பெறுகிற பொழுது கணினி சிட்டா கேட்பது, அடங்கல் கேட்பது, அதுக்கு அடுத்தபடியாக கூடுதலாக 4 செக் 5 செக் வவுச்சர்கள் வாங்கப்படுகிறது. இது எல்லாம் எதற்காக வாங்கப்படுகிறது என்பது ஒரு கடுமையான அச்சத்தை உருவாக்கி இருக்கிறது விவசாயிகளிடத்துல. விவசாயி கோழி வளர்த்தி கொடுக்குறான், நமக்கு உண்டான கூலி கொடுக்குறாங்க, வளர்ப்பு கூலி தான் கொடுக்குறாங்க. 2 பேரும் ஒப்பந்தம் போட்டல பெரிய லாபம் வந்தா நமக்கு ஒன்று கொடுத்துற போறதில்ல. இன்னைக்கு எல்லா நிறுவனங்களும் வளர்ச்சி அபார வளர்ச்சி கண்டிருக்கிறது. ஆனால் விவசாயிகளை மட்டும் இன்றும் ஓடாய் தேய்ந்து கொண்டு இன்னும் கோழிகளை வளர்த்து கொண்டு கட்டுப்படியாகாமல் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் தொடர்ந்து அரசு இடத்திலே இதற்கு ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும், ஒரு அரசாணை வெளியிட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசிடத்திலே தொடர்ந்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கமானது வலியுறுத்தி வருகிறது. இந்த சூழ்நிலையில் இந்த நிறுவனங்கள் விவசாயிகளை இப்படி தொடர்ந்து வஞ்சிக்கின்ற பொழுது விவசாயிகள் நாம் அந்த நிறுவனங்களை புறக்கணிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது, நிர்பந்தம் ஏற்படுகிறது. தொடர்ச்சியாக விவசாயிகளுக்கு இந்த அழுத்தத்தை கொடுக்குமையானால் எல்லா மாவட்டங்களிலும் இருக்கின்ற ஐபி கம்பெனியினுடைய அலுவலகங்களை முற்றுகிடுவோம், நீங்கள் வளர்த்தி கொண்டிருக்கிற குஞ்சுகளுக்கு பிடிப்பதற்கு நாங்கள் விட மாட்டோம் என்கின்ற தகவலையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நிறுவனத்திற்கு நீங்கள் விதித்திருக்கிற நடைமுறைகளை திரும்ப பெற வேண்டும். தொடர்ச்சியாக இப்படியே நீடித்துக் கொண்டிருந்தால் விவசாய சங்கங்கள் பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐபி நிறுவனத்தில் மட்டும் கோழிகள் பிடித்து சென்ற பின்பு விவசாயிகளுக்கு 15 நாட்களுக்கு மேல் 2 மாதங்கள் வரை காலதாமதம் செய்யப்படுகிறது. கோழி பிடித்து 1 வாரத்தில் அவர்களுக்கு உரிய பட்டுவாடா செய்யப்பட வேண்டும். ஒப்பந்தங்கள் அடிப்படையில் நடந்து கொள்வதில்லை. அதே போல இன்றைக்கு தமிழகத்திலே ஈசி செட் என்பது குளிரூட்டப்பட்ட செட்டானது நிறைய பெருகி வருகிறது. பெரும் தொகையை விவசாயிகள் செலவழிக்கிறார்கள். ஆனால் அவ்வளவு செலவழித்தும் அதில் எதுனா கட்டுப்படியாகிற விலை இருக்கிறதா, நமக்கு கூலி கிடைக்கிறதா என்றால் இல்லை. நிறுவனங்கள் லாபத்தை பார்த்து விடுகிறது. விவசாயிகளை குறிப்பாக சொல்ல போனால் விருதுநகர் மாவட்டத்திலே செல்லமுத்து பாண்டியன் என்கின்ற ஒரு விவசாயி இதே நிறுவனத்திலே கோழி வளர்க்கப்பட்டு கடுமையான நஷ்டமடைந்து இன்று வரை அதற்கு வட்டி கூட கட்ட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார். நிதர்சனமான உண்மை. ஆனால் ஈசி செட் என்று சொல்லி கோழிகளை குளிரூட்டு மையங்களில் வளர்க்க வலியுறுத்தப்படுகிறது. ஆனால் அவ்வாறு வலியுறுத்தப்படுகிற பொழுது பெரும் தொகையை முதலீடு செய்து அதனால் பெரிய சம்பாத்தியம் இல்லை, பல்வேறு சிரமங்களிலே விவசாயிகள் சந்தித்து வருகிற பொழுது விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே விவசாயிகள் விழிப்புணர்வோடு இருந்து ஈசி செட்களுக்காக பெரும் தொகைகளை செலவழித்து ஏமாற்று விட வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல இந்த நிறுவனங்களில் மருந்துகள் வாங்க சொல்லுவதும் அதற்குண்டான தொகைகளை நிறுவனம் கொடுக்காமல் நாமளே வாங்கி போட சொல்லுவதும் மிகுந்த வருத்தமான செய்திகள். இதெல்லாம் புதிய நடைமுறைகளை இவைகளை கண்காணிக்க தமிழ்நாடு அரசாங்கம் தனியாக ஒரு குழுவை அமைத்து நிறுவனங்களையும் கண்காணிக்கப்பட்டு இந்த விவசாயிகளுக்கு உரிய வழிகாட்டுதலை கால்நடைத்துறை மூலம் மேற்கொண்டு
தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இந்த விவசாயிகளை காப்பாற்ற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொண்டும், விரைவில் தமிழ்நாடு அரசு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி உரிய தீர்வு கண்டு நிறுவனங்களை அரசினுடைய வழிகாட்டு நெறிமுறைகளின்படி இயங்குவதற்கு வழிவகை செய்யப்பட வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஃபீட் காஸ்ட், கோழி இருப்பு விகிதங்கள் அதிகமாக போய் தீவன லாஸ் வருகிற பொழுது அதுவும் விவசாயிகள் தலையிலே சேர்க்கப்படுகிறது. இதுவும் ஒரு தவறான நடைமுறையாகும். தீவனம் கொடுக்கறது நீங்க தான், கோழி கொடுக்கறது நீங்க தான், மருந்து கொடுக்கறது நீங்க தான். ஆனா இப்ப என்ன, மருந்து விவசாயியை வாங்கி போட்டுக்கணும், அந்த கோழிக்கு தீவனம் அதிகமா சாப்பிட்டுச்சுன்னா அதுக்கு பொறுப்பு நிறுவனம் ஆக முடியாது, வெயிட் மட்டும் வரணும். அப்ப நீங்க கொடுக்குற குஞ்சு தரமற்ற குஞ்சை கொடுத்து தரமற்ற தீவனத்தை கொடுத்தா எப்படி கோழி வளரும்? கோழி வராது, ரிசல்ட் வராது. ரிசல்ட் வராது என்ன ஆகுது? FCR கணக்கீட்டுல கொண்டுட்டு வரீங்க, விவசாயிகளை காலி பண்றீங்க. அப்ப விவசாயி கோழி வளர்த்தி கொடுத்து அந்த விவசாயி கிட்டயே பணத்தையும் நிறுவனம் பறிக்கிற ஒரு மோசடிங்கிறது தெரிய வருது. மோசடியான நிறுவனங்களை விவசாயிகள் புறந்தள்ள வேண்டி இருக்கும், தமிழகத்தை விட்டு அகற்ற வேண்டிய சூழலும் ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து நிறுவனங்களுமே இருக்கின்ற நடைமுறைகளில் இருந்து விவசாயிகளை வஞ்சிக்காமல் விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும். நிறுவனங்களுக்கு வளர்த்தி கொடுத்து விவசாயிகள் நிறுவனங்களை வளர்த்தி வைத்திருக்கிறார்கள். ஆனால் விவசாயிகள் வளரவில்லை. அவர்கள் வளருவதற்கு உரிய வளர்ப்பு கூலியை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிற சூழலில் புதிய புதிய நடைமுறைகளை வைத்து வஞ்சிப்பதை ஏற்க இயலாது. தொடர்ச்சியாக இந்த நிறுவனம் தொடர் நடவடிக்கையில் ஈடுபடுமையானால் நாங்கள் விவசாயிகள், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்ற அமைப்புகளோடு ஒருங்கிணைந்து தமிழகம் முழுவதிலும் இருக்கின்ற அத்தனை விவசாயிகளையும் திரட்டி இந்த நிறுவனத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டி வரும். நீங்கள் இந்த நிறுவனம் விரைந்து தாங்கள் விதித்திருக்கிற புதிய நடைமுறைகளை திரும்ப பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.